காலையில் ஒரு 5:30க்கு இல்லை 5 o'clock நான் எப்போவுமே நார்மலாக எழுந்துருவேன். இன்றைக்கி நான் 5:30க்கு எழுந்தேன். ஃபஸ்ட்டு வேலையாக நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். ஸோ என்னோடய ஒரு வேண்டுதலுக்காக அதை ஏற்றி முடிச்ச வேட்டியும் நான் நைட்டே மேக்ஸிமம் டைம் நம்ம பாத்திரம்லாம் நைட்டே கூடையில் விலைக்கு போட்டு வச்சுருவேன். அதை எடுத்து ஸ்டாண்டில் அந்தந்த இடத்துல வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். பிளேட் ஸ்டாண்டில் டம்ளர் இது எல்லாமே நான் வச்சுருவேன். அந்தந்த இடத்துல வச்சா தான் நான் டக்குன்னு எதுக்காவது அடுத்து சமைக்கும் போது நான் எடுக்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 o'clock இல்லை 6:10க்கு அப்போ தான் நம்ம கேட்டுக்கிட்டே வருவேன் வெளியே. ஸோ வெளியே வந்து வியூஸ்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுருவேன். ஸோ காலையில் ஒரு 8 to 9க்குள்ளே நான் பிரேக்ஃபாஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே ரெடி ஆகிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்து எக் சாண்ட்விட்ச் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஒரு எக்கு மயோனஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு எக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 சின்ன பல் பூண்டு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் சர்க்கரை, உப்பு, எண்ணெய் 1 டீஸ்பூன், வாட்டர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, எலுமிச்சம்பழ சாறு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகு வந்து ஒரு டீஸ்பூனு இல்லை 1/2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. வேறு எதுவும் நான் போடுறதில்ல. இது எல்லாமே மைய அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு ஹோம்மேட் மயோனஸ் மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து நான் காய்கறி, அதாவது சாண்ட்விச் ஸ்டஃபிங்குள்ளே வந்து இது பண்ணுறதுக்காக கேரட்டு துருவி எடுத்து வச்சுக்குவேன். தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி, ஒரு தக்காளி போதும், கட் பண்ணி வச்சுக்குவேன். பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம்,
அதுக்கு மேலே குடமிளகா இருந்தாலும் குடமிளகா போட்டுக்கலாம். என்ன இருக்கோ அது அப்புறம் முட்டை வேக வச்சு ஒரு முட்டையை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது எல்லாம் அந்த மைனஸ் நம்ம ஹோம்மேட் அரைச்சோம் இல்லையா, அதோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெட்டுக்கு வந்து 2 சைடுமே வந்து நான் நெய் தடவி தோசைக்கல்லில் போட்டு ஸ்டஃபிங் மாதிரி இது நடுவில் வச்சுட்டு திருப்பி போட்டோமா நம்மளுக்கு சூப்பரான ஹோம்மேட் சாண்ட்விட்சு. செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா அன்றைக்கி எனக்கு ப்ரௌனி ஆர்டர் ஒன்று இருந்தது. 1/2 kg பர்த்டே ப்ரௌனி. ஸோ அதையும் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து லன்ச் வந்து ரைஸும் பாவக்காய் புளி ஊற்றி செஞ்சது. சூப்பராக இருக்கும். அவ்வளோ கசப்பு ஒன்றும் இருக்காது. அன்றைக்கி டே அவ்வளோதான் முடிஞ்சதுங்க. ஆஃப்டர்நூன் வரைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இருந்ததுன்னா நான் மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.